வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வெண்டைக்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டானது. குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த வெண்டைக்காயெல்லாம் கொடுத்தோம்னா விழுக்குன்ட்டுருக்கு, ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது திருப்பி திருப்பி கேட்பாங்க, அம்மா இது நல்லா இருக்குது, எனக்கு இதே மாதிரி செஞ்சு விடுன்னு கேட்பாங்க. அதனால் இந்த வெண்டைக்காயை வச்சு நம்ம ஒரு வடை மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு 4 வெண்டைக்காயிலேருந்து 5 வரைக்கும் போட்டுக்கலாம். இது பெரிய வெண்டைக்காய்னால நான் 4 எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 2 மணி நேரம் ஊறினாலே போதும். ஊற வச்சு எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 5-6 பூண்டு வச்சு நம்ம 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கோம். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு. இது இப்போ செய்யும்போது எப்படி வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வெண்டைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அந்த இதில் இருக்கதே தெரியக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அது வாயில் அது நம்ம உள்ளுக்குள்ளே வடையில் இருக்கதே தெரியாத அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எப்படின்னு பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம். 1 பாதியமாக நம்ம மிளகா, பெருஞ்சீரகம், பூண்டு அந்த வாசனைக்கு நுணுக்கி வச்சுருக்கோம். இப்போ பெருங்காயம் உங்கள்கிட்ட சொல்லலை. பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த பருப்பு ஐட்டம் சேர்க்கும்போது பெருங்காயம் சேர்க்கும்போது நமக்கு அந்த வாய் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ மல்லித்தலையை சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் பிணைஞ்சிக்கிடுவோம். பருப்பு குறப்பாக தான் அரைச்சிக்கிறணும். அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் அந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மொரன்னு எண்ணெயில் பொரியும் போது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம காய வச்சுக்கிட்டோம். ரொம்பவும் மதன்னு எரிஞ்சால் வடை போட்டோன்னே கறியிரும். அதனால் எண்ணெய் காஞ்சும் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ வடையை இந்த மாதிரி அழகாக தட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சேப்பாக தட்டிக்கலாம். தீயை குறைச்சி வச்சு எடுத்தால் தான் அந்த முறப்பு நல்லாயிருக்கும். வந்துருச்சு. அதுமாரி மேலே ஒரு பரட்டி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா மொறுன்னு 2 பக்கம் செவக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். செவந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒன்று போல செவந்து வந்துருச்சு. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கதை அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிடுவோம். எல்லா வேலையும் பொரிச்சு எடுத்துட்டோம். சூப்பராக எண்ணெய் குடிக்கவே இல்லை, அழகாக வந்துடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். வெண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.